வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஹோம் அசிஸ்டன்ட் கூட அலெக்ஸா, அதாவது அலெக்ஸா எக்கோ டாட்டை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த எக்கோ டாட்டை வந்து நம்ம ESP ஹோமில் கனெக்ட் பண்ணிவிட்டு த்ரூ ESP ஹோமில் இருந்து எப்படி நம்ம ரிலே ஆப்ரேட் பண்ணுறதா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு வந்து ஹோம் அசிஸ்டன்ட் க்ளவுடு தான் தேவை. இந்த ஹோம் அசிஸ்டன்ட் க்ளவுடில் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணுறப்ப வந்து 1 month ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது மூலம் தான் நம்ம செய்கிறோம். இப்போ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்மளோட ஹோம் அசிஸ்டண்ட்டையும் வந்து ஹோம் அசிஸ்டன்ட் க்ளவுடில் இன்டெகிரேட் பண்ணணும். சேம் இந்த எக்கோ டாட் டிவைஸையும் நம்ம அலெக்ஸா கூட நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ நார்மலாக உங்களுக்கு தெரியும் அலெக்ஸா கூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு. மொபைல் ஆப்பில் iOSல ஆண்ட்ராய்டில் வந்து அலெக்ஸான்னு ஆப் டவுன்லோட் பண்ணி அது மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதாவது ஆப் கூட எப்படி எக்கோ டாட் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணுறது சம் வீடியோஸ்லாம் இருக்குது. அந்த வீடியோஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மூலமாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எக்கோ டாட்டை வந்து நீங்கள் உங்களோட ஹோம் அசிஸ்டண்ட்டில் அலெக்ஸா கூட இன்டெகிரேட் பண்ணிடும். இதை இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த அலெக்ஸா ஆப்பில் வந்து உங்கள் டிவைஸை நீங்கள் ஆட் பண்ணிவிடுவீங்க. டிவைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி நம்மளோட ஹோம் அசிஸ்டன்ட் கூட எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது முக்கியம். ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண ஒருபாடு எக்கோ டாட்டை வந்து டிவைஸை ஆட் பண்ணிவிடுவீங்க. ஆட் பண்ணி முடித்த ஒருபாடு ஜஸ்ட் இந்த டிவைஸில் இதில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த மோர் ஆப்ஷனில் ஸ்கில்ஸ் அண்ட் கேம்ஸ்னு இருக்குது. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு ஒருபாடு இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்றதை அலெக்ஸாவில் ஃபுல்லாக காமிக்கும். நமக்கு இது தேவையில்லை. நமக்கு வந்து ஹோம் அசிஸ்டன்ட் கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இதில் வந்து யுவர் ஸ்கில்ஸ் திங்ஸ் டு ட்ரைன்றதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் அசிஸ்டண்ட்டோட எந்த ப்ராடக்ட்டுமே இருக்காது. அப்போ என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் இந்த சர்ச் சிம்பிள் இருக்குல்ல, இந்த சர்ச்சை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாரில் வந்து ஹோம் அசிஸ்டண்ட்டு டைப் பண்ணுங்கள். ஹோம் அசிஸ்டன்ட் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும். இதில் வந்து நிறைய கிட்டத்தட்ட வந்து 3916 ரிசல்ட் காமிக்குது. நமக்கு ஜஸ்ட் வந்து 3916 ரிசல்ட் வந்தால் வந்துட்டு போட்டோம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை ஜஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டாவே வந்து உங்களோட அந்த ஹோம் அசிஸ்டன்ட் வந்து உங்களோட கனெக்ட் ஆகிடும். ஜஸ்ட் அகைன் செட்டிங்ஸ் சொல்ல போயிடுங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டு வந்து லிங்க்டுன்னு காமிக்கணும். நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்கள் அலெக்ஸா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அலெக்ஸா எக்கோ டாட் டிவைஸை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு எகெயின் நீங்கள் இந்த ஸ்கில்ஸ் செட்டிங்ஸில் உள்ளே போய்ட்டு அதில் நீங்கள் அந்த சர்ச் பாரில் ஹோம் அசிஸ்டண்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோம் அசிஸ்டண்ட்டில் நிறைய பேஜஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு பேஜஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். உங்களோட எகெயின் நீங்கள் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸில் இது லிங்க்டுன்னு காமிக்கணும். ஹோம் அசிஸ்டன்ட் லிங்க்டுன்னு வரும். இது வர வரைக்கும் நீங்கள் மொபைலில் ட்ரை பண்ணணும். இது மொபைலில் முடிச்ச ஒருபாடு ஜஸ்ட் நீங்கள் உங்களோட அலெக்ஸாவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் செய்ய போகிறதெல்லாம் வந்து உங்களோட ஹோம் அசிஸ்டண்ட்டில் நீங்கள் செய்ய போகிறீங்க.
இப்போ நம்ம அலெக்ஸா இன்டெகிரேட் பண்ணியாச்சு. அலெக்ஸா, ஓகே. இப்போ அலெக்ஸா நமக்கு டிடெக்ட் ஆகுது. ஓகே, இதை எப்படி நம்ம லிங்க் பண்ணுறதை பார்க்க போகிறோம். மொபைல் ஆப் மூலமாக அலெக்ஸா வந்து எக்கோ டாட்டா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பார்த்தோம். அதில் எப்படி ஹோம் அசிஸ்டன்ட் எனேபிள், இதில் வந்து நம்ம ஹோம் அசிஸ்டண்ட்டை எப்படி அலெக்ஸாவோட இன்டெகிரேட் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ வந்து ஹோம் அசிஸ்டண்ட்டை நம்ம ESP ஹோம் எப்படி கான்ஃபிகர் பண்ண பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் அகெயின் ESP ஹோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ டிவைஸ் போயிடுங்க. கண்டினியூவில் போயிட்டு இந்த டிவைஸ் நேமில் வந்து நீங்கள் அலெக்ஸா ரிலேன்னு கொடுங்க. எந்த இது நீங்கள் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அலெக்ஸான்னு ஒரு வேர்டு போட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு உங்களோட கரஸ்பாண்டிங் என்ன டிவைஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். நம்ம அலெக்ஸா எப்படி பண்ணுவோம், ஒரு ரிலே எப்படி கான்ஃபிகர் பண்ணுமோ அதே போல் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அலெக்ஸா வந்து நம்மளோட ஐபியோட கனெக்ட் ஆன உடனேயே நம்மளோட எக்கோ டிவைஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இப்போ அலெக்ஸா கனெக்ட் ஆகிடுச்சு. I found bed light from the home assistant skill and you can control it by saying turn off bed light. I found room in light from the home assistant skill and you can control it by saying turn off room in light. ஓகே, இதுதான் வந்து இப்போ நம்ம அலெக்ஸா கூட ஹோம் அசிஸ்டன்ட் playing songs by Coda from Spotify. இப்போ இன்டர்வியூ பண்ணியாச்சு.
ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அலெக்ஸா, டர்ன் ஆன் ரூம் லைட். Okay. ஓகே, இது ஏறிடுச்சுங்களா? ஜிபே 2ல போட்டிருக்கோம் ரூம் லைட் ஆன் ஆகிடுச்சு. அலெக்ஸா, டர்ன் ஆஃப் ரூம் லைட். Okay. அலெக்ஸா, டர்ன் ஆன் ஹால் லைட். Sorry, I didn't find the group or device named Hall Light. அலெக்ஸா, டர்ன் ஆன் ரூம் லைட். Okay. இப்போ நம்ம கூட அலெக்ஸா கூட வந்து நம்மளோட That's not supported on this device. ஹோம் அசிஸ்டண்ட்டை என்டர் பண்ணியாச்சு. இதான் மெத்தடு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எப்படி இன்டர்வியூ பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு கமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிஷோர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் எடுத்து சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இனி இதே போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம்